வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வேறு வந்துருச்சு. ஸோ தீபாவளினாவே ஸ்வீட் தான். ஸ்வீட்டும் அதே போல் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான். அதை வச்சு இப்போ நான் சின்ன சின்ன டிப்ஸோட குண்டு குண்டா உருண்டையோட விரிசல் இல்லாத குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ அளவுக்கு நான் சர்க்கரை, இன்ஸ்டன்ட் மாவு நம்ம கடைகளில் வாங்குகிறோம் இல்லையா, அதோட அந்த ஒரு பேக்கெட்டோட உண்டான அளவு 1/2 kg அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த பவுலில் அளந்தோமோ அதே பவுலில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைய வச்சு கொதிக்க வச்சுக்கணும். ஃபஸ்ட் பாகு நம்ம ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கம்பி பதம் பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு கம்பி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்தளவு வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கம்பி பதம் ஒரு கம்பி பதம் அளவு பார்க்க தெரியலை அப்படின்னா ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்தோடனே அந்த கரண்டியில் எடுத்து இப்படி ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்து ஊற வச்சிடலாம் நம்ம. இப்போ கம்பி பதம் வந்துருச்சு, லைட்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம், ஒரு 1.5லேருந்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம திருப்பி ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ அந்த லெவல் கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பொடி 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பிசுப்பு கரெக்டாக இருக்குது, கையில் எனக்கு கரெக்டாக ஒட்டுது. ஸோ அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரம் வச்சுருவோம். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் நாகா பேக் தான் எடுத்திருக்கேன். நிறைய பிராண்டட் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பமான பிராண்ட் என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பேக்கெட்டோட பேக் சைடு நம்ம பார்க்கையில் நமக்கு சர்க்கரையோட அளவு கூடுதலாக கொடுத்துருப்பாங்க. பேக்கெட்டில் பாருங்கள், 700 கிராம் அளவுக்கு சர்க்கரை. ஒரு பேக்கெட் மாவு எடுத்தோன்னா 700 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம 175 கிராம்ஸ் மாவோட அளவு. இது நம்ம 700 கிராம் சர்க்கரை தேவையில்லை, நமக்கு 1/2 கிலோ சர்க்கரை போதுமானதாக இருக்கும். சர்க்கரை கூடுதலாக நம்ம சேர்த்தணும் அப்படின்னா பாகு நிறையா வந்துடும், கொதிக்கிற டைமு, அப்புறம் சர்க்கரையும் நமக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம 1/2 kg அளவு, ஒரு பேக்கெட் மாவுனா 1/2 kg அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நம்ம உடச்சி விட்டுறலாம். உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கையில் விரலில் வச்சு தான் பிசையணும். சப்பாத்தி மாவோ பூரி மாவோ பிசைகிற மாதிரி நல்லா புஷ் பண்ணி பிசையக்கூடாது. லைட்டாக அப்படியே கையில் தான் விரலில் தான் நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக அந்த கையில் ஒட்டுற மாதிரி ஒரு மாதிரி சவச்சவன் வர்ற மாதிரி வரைக்கும் நம்ம பிசையணும். ஓகேங்களா? கொஞ்சம் இலக்கமாக பிசையணும். இப்போ நம்ம பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பவுலில் ஓரங்கள்லேயும் மாவு ஒட்டியிருக்கு, நம்ம கைகள்லேயும் மாவு ஒட்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த விரலில் ஒட்டின மாவு பவுலில் ஓரங்களில் இருக்க மாவையும் நம்ம அப்படியே லைட்டாக உள்ளே தள்ளி பிசைஞ்சு வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தான் பிசையணும், ரொம்ப புஷ் பண்ணி பிசையக்கூடாது. பிசைஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி இறுக்கமாயிரும், குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் வராது, அந்த ஃப்ளஃபியாக வராது, ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ இது மாவு ரெடி ஆயிடுச்சு, அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம உருண்டை பரட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு ஜஸ்ட்டு நம்ம இந்த 3 விரல் மட்டும் வச்சு நம்ம அந்த மாவை எடுக்க போகிறோம். எடுத்துட்டு உள்ளங்கையில் இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 டைம் இப்படி லைட்டாக அழுத்தி உருண்டை பண்ணுறேன். அதுக்கப்புறமா விரல் மேலால் வச்சு நான் உருண்டை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, லைட்டாக உள்ளங்கையில் வச்சு விரல் வச்சு தான் அழுத்தணும். விரல் வச்சு பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஜஸ்ட் உள்ளங்கையவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே உள்ளங்கை வச்சு அடியில் உள்ளங்கையில் மாவு வச்சு ஒரு 3 டைமு
லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ரவுண்டு உருட்டிட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணணும். திருப்பி அதே போல் ஒரு 2-3 ரவுண்டு உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 3 டைமுக்கு இந்த போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலால் வந்து விரல் மேலால் அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுறணும். நல்லா உருட்டிட்டிங்க அப்படின்னா விரிசல் இல்லாமல் உங்களுக்கு வந்து உருண்டை ரெடி ஆயிரும். இந்த ஒரு பேக்கில் வந்துட்டு நம்மளோட உருண்டையோட அளவு வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு 28 இல்லைனா 29 உருண்டை மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசலே இல்லை. இப்போ இது எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இந்த போல் பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் காய வைக்கணும். ஓகேங்களா? ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல மற்ற பலகாரங்கள் நம்ம செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடாக வேணுங்க இல்லையா? அந்த போல் இல்லாதபடிக்கு கொஞ்சம் சுட ஆரம்பிக்கிற டைமுக்கு நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் அந்த மிதமான தீயிலே சூடு லெவல் வரும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் தான் நம்ம உருண்டை சேர்க்கணும். அதே லெவல் தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அதிகம் பண்ணவோ கம்மி பண்ணவோ பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து மேலே அதிகமாக இருந்தது, அடுப்பு அனல் அதிகமாக இருந்ததுன்னா மாவு மேலே டக்குன்னு வெந்த மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அனல் குறைச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் வேகும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் பார்த்து அதே லெவலில் அடுப்பு தீயை வந்து கரெக்டான லெவல்லே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 செகண்ட் போல் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக கரண்டி வச்சு இந்த போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் ஒரே கலராக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? போட்ட உருண்டையை எண்ணெயில் சேர்த்துன உடனுக்கே நம்ம கலந்துக்கூடாது. ஒரு 15லேருந்து ஒரு 10 போல் 15 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா கலந்து கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நல்லா இந்த போல் கரண்டி வச்சு பொறுமையாக கலந்து கொடுங்க. அப்போ தான் எல்லா பக்கம் ஒரே கலர் வரும் நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு உருண்டை சேர்த்துக்கோங்க. விரிதான்னு பாருங்கள். விரிசல் வந்ததுன்னா அடுத்தடுத்த உருண்டைகளை லைட்டாக உருட்டிட்டு அப்புறமா நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து குறைக்கவோ அதிகப்படுத்தவோ பண்ணக்கூடாது. இதே லெவல்லே இருக்கணும். கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைட் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். நமக்கு அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கலர் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு லைட்டாக கலர் வந்து டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டு நம்ம ஜீரோ ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, சக்கரைப்பாகு, அந்த சக்கரைப்பாகில் இந்த உருண்டையை டைரெக்டாக நம்ம சேர்த்திடலாம். சக்கரைப்பாகு ஒரு வேளை ஆறிடுச்சு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் போல் வெதும்ப வச்சுட்டு இந்த சுடுற உருண்டையை எண்ணெயில் வடிச்சிட்டு நம்ம டைரெக்டாக பாகில் சேர்த்திக்கலாம். ஓகேவாங்கம்மா? இப்போ நீங்கள் அப்படியே சேர்த்திக்கோங்க. தனியாக பிளேட்டில் வச்சுட்டு அப்புறம் நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இது எண்ணெயை வடித்து நம்ம பாகில் உள்ளே சேர்த்தாச்சு. அதே போல் அடுத்த பேட்ச் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்துட்டு நம்ம இந்த உருண்டையும் சூடாக இருக்கணும், பாவும் ஓரளவு வெதுவெதுப்பான சூடு இருந்தது அப்படின்னா நம்ம உருண்டையை உள்ள சேர்க்கையில் டக்குன்னு அந்த ஜீரோவை அப்சர்வ் பண்ணிடும். நல்ல உருண்டை வந்து சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக நல்ல மெத்துன்னு இருக்கும். அதுக்காக தான் பாகும் சூடாக இருக்கணும். சூடு மீன்ஸ் வெதுவெதுப்பாக இருக்கணும். உருண்டையும் எண்ணெயில் வடிச்சிட்டு நம்ம உடனேக்கு அதை டைரெக்டாக சேர்த்துடணும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததும் அதே போல் நம்ம வந்துட்டு நல்லா இந்த போல் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு ஜீரோவில் சேர்த்துக்கலாம். விரிசலே இல்லை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து தண்ணியில் மாவு பிசைஞ்சேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலில் கூட நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து உங்கள் விருப்பம்தான். நான் வந்து எண்ணெயில் தான் பொரித்தேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய்யில் கூட உங்களுக்கு பொரிச்சுக்கோங்க உருண்டையை. அவ்வளோதான். இதை வடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து பாகில் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த போல் சேர்த்து விட்டுருங்க. மீதி உள்ளதையும் இந்த போல் பொரிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். உருண்டை எல்லாமே பொரிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாகில் சேர்த்திட்டு க்ளோஸ் பண்ணி மூடக்கூடாது. ஒரு பக்கமாக ஒரு கழிச்ச மாதிரி மூடி வைக்கணும். அப்படி மூடிச்சுனா தான் கரெக்டாக இருக்கும். வடிச்சிட்டு உள்ளே அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு கழிச்ச மாதிரி மூடி வைங்க. லைட்டாக அந்த மேலால் இருக்கிறத மட்டும் லைட்டாக அப்படியே அழுத்தி மட்டும் விடுங்க. பாகில் அழுத்தி மட்டும் விடுங்க. இப்போ ஒரு கழிச்ச மாதிரி மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அது ஊறத்துக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஜீரோவில் ஊறி ரொம்பவே மெத்துன்னு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இதே போல் நான் சொன்ன அளவுகள் மெத்தடு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா விரிசல் இல்லாத சாஃப்டான ஜூஸியான
குலோப் ஜாமுன் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதேபடி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட விருப்பம் எனி பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நாகா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இன்ஸ்டன்ட் மாவு பேக் இருக்கு இல்லையா, அவங்க விருப்பமான பேக்கிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். மேலே வந்து கொஞ்சம் போல் பிஸ்தா மட்டும் நான் தூவியிருக்கேன். ரொம்பவே சூப்பரான ஜூஸியான குலோப் ஜாமுன் தீபாவளி ஸ்பெஷல் ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.